தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இது இப்போது நடைபெற்ற சம்பவம் அல்ல, 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 1984ஆம் ஆண்டு பாரத பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டவுடன் அவரது மகன் ராஜீவ் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றார். உடனடியாக ஆட்சியை பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தினார். அனுதாபாலையில் 401 இடங்களில் வெற்றி பெற்று ராஜீவ் காந்தி இரண்டாவது முறையாக பிரதமர் பதவியேற்றார். அவர் மூத்த தலைவர்களை ஓரங்கட்டினார். தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்ற அடிப்படையில் செயல்பட்டார். அவருடைய ஆட்சி அராஜகம் முடிந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. எதிர்க்கட்சிகள் அவரை வீழ்த்த சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ராஜீவ் காந்தியின் செயல்பாடுகள் சரியில்லாததால் பல மூத்த அமைச்சர்கள் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலகினர். அதில் ஒருவர் VP சிங், பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். அவர் ராஜீவ் காந்தி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஜனதா மோர்ச்சா என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். 1988ஆம் ஆண்டு அலகாபாத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அலகாபாத் தொகுதி எம்பியான நடிகர் அமிதாப் பச்சன் தனது MP பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அங்கு இடைத்தேர்தல் வந்தது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி VP சிங்கை பொது வேட்பாளராக அறிவித்தன. அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மகன் அனில் சாஸ்திரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட VP சிங் 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஜனதா மோர்ச்சா உயிர் பெற்றது. அது பிற்காலத்தில் ஜனதா தளமாக உருமாறியது. பிற்காலத்தில் அதுக்கு அடுத்த ஆண்டு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜனதா தளம் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணி ஆட்சியை பிடித்தது. VP சிங் பிரதமராக பதவியேற்றார். 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற அலகாபாத் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட VP சிங் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் பிரதமராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக 1988ஆம் ஆண்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி பொது வேட்பாளராக VP சிங்கை அலகாபாத் தொகுதியில் நிறுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.